ஆனால் யோசேப்பு அப்படி இல்லை. அவன் அடிமையாக இருந்தாலும் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தான். அவன் இருந்த வீட்டுக்கு உண்மையாக இருந்தான். ஒரு அல்லேலூயா. ஹலோ இருக்கையிலா. மனுஷருடைய தயவு உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் இருக்கிற இடத்துல எப்படி வாழ்கிறீர்களோ அதை வைத்து தான் மனுஷருடைய தயவு கிடைக்கும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல, நீங்கள் போகிற இடத்துல, வருகிற இடத்துல நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படித்தான் உங்களுக்கு தயவு கிடைக்கும். நம்ம தான் போய் உட்கார்ந்தோம்னா அந்த டிவி என்ன வேலை, நானும் ஒரு டிவி வாங்கலான்னு நினச்சி பார்க்குறேன், வாங்கவே. அந்த ஃப்ரிட்ஜு என்ன வேலை, ஃப்ரிட்ஜு வாங்கலான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னா அர்த்தம் என்ன? மறைமுகமாக கேட்குறாங்க. ஹலோ, நான் சொல்கிற எத்தனை பேர் புரியுது? இது இன்ட்ரெஸ்டாக இருக்கா? சீக்கிரம் இந்த சப்ஜெக்ட் முடிங்க. மனுஷருடைய தயவு வேணும்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கை முக்கியம். ஒரு வீட்டில், வேலை செய்கிற இடத்துல, போகிற இடத்துல, இருக்கிற இடத்துல, மாமியார் வீட்டில், அப்புறம் மருமக வீட்லையா, மருமக வீட்டில் எப்படி இருக்கிறோமோ அதை வச்சு தான் நமக்கு தயவு கிடைக்கும். யாருமே என்ன நேசிக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் என்ன இருக்கிறாங்க. அப்படி அழுது பிரயோஜனமே